அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே முதியோர்களுக்கு இருக்கு, மாணவர்களுக்கு இருக்கு, மகளிருக்கு சொல்லியாச்சு. இப்ப ஆண்களையும் பண்ணிட்டாங்கன்னா அப்ப யாருக்கு தான் டிக்கெட் வாங்கி போவாங்க பஸ்ஸில் அப்படிங்கிறது புரியல. ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் கடுமையான நஷ்டத்துல இருக்கு. அந்த நஷ்டத்தை எதிர்கொள்ள முடியாம ஸ்ட்ரைக்கு, சம்பளத்தை கொடுக்க முடியல, ஓய்வூதியம் கொடுக்க முடியலன்ற பிரச்சனைலாம் இருக்கும்போது எடப்பாடியான கிட்டத்தட்ட அதே வழியில் தானே பயணிக்கிறாரு. திமுக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து வந்துச்சோ அதை இன்னும் 2 மடங்கா கொடுத்து தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை இன்னும் மோசமாக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறாரு. அப்ப இதுக்கு பிஜேபியினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும்? நாங்க அனாவசியமா அள்ளி தெளிக்க மாட்டோம், ஆக்கப்பூர்வமா ரூல் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்க பிஜேபி தன்னுடைய கூட்டணியான அதிமுக இப்படி எல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கோம், அல்லது நல்லதா கெட்டது இப்படி ஜெயிச்சா போதுங்கிறதால அவங்களும் இந்த விஷயத்தை கூட இருக்காங்களா? ஆனா அந்த தேர்தல் அறிக்கைன்றது இன்னும் முழுமையால அதுக்குள்ளே அவசர அவசரமா விட்டது காரணம் என்னன்னா, திமுக ஏதாவது செய்யுமோ, ஏன்னா இப்ப அடுத்த மாசமே உரிமை தொகை 2000 ஆக்கிடுமோ